ஸோ கடைசியாக நம்ம போட்ட வீடியோ என்னென்னா 6 month ஸ்டடி பிளான் ஃபார் பயாலஜி அண்ட் அதோட ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. பிகாஸ் அதை நிறைய பேர்த்துக்கு கனெக்ட் பண்ணியிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ரியலி கிரேட். ஸோ இந்த டைம் வி ஆர் கோயிங் டு டூ ஃபார் கெமிஸ்ட்ரி. பிகாஸ் பயாலஜிக்கு அடுத்து அதிகமான மார்க்ஸ் வரக்கூடிய சப்ஜெக்ட்னு பார்த்தாலே இட்ஸ் அஃப்கோர்ஸ் கெமிஸ்ட்ரி. So before going to this video, welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing 3rd year MBBS and a part-time biology faculty. So chemistry, right? So chemistry பொறுத்த வரைக்கும் இதில் பேரப் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் எகெயின் சேம் ஸ்ட்ராட்டஜி 11th-க்கும் 12th-க்கும் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 11th சாப்டர்ஸ் பார்ப்போம். ஸோ 11th எப்படி பிரிப்பேன்? ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் 2 சாப்டர்ஸ் தான். ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோகார்பன்ஸ். இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் உனக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி, ஹைட்ரஜன், எஸ் பிளாக், பி பிளாக், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, மொத்தமாக 5 சாப்டர் இருக்குது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், கெமிக்கல் பாண்டிங், கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், ஈக்குவிலிபிரியம் அண்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இவ்வளோ தான் உன்னோட மொத்த சாப்டர்ஸோட லிஸ்ட்டு. இப்போ இதில் நம்ம எப்படி இதை பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ். ஸோ அகெயின் கெமிஸ்ட்ரிலையும் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஈஸியாக 40+ எல்லாம் இப்போல்லாம் வாங்குற அளவுக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாகிடுச்சு. பட் ப்ரொவைடட் சம் பேசிக்ஸ். இட்ஸ் நாட் தட் த கோர் திங் இஸ் நீடட், அட்லீஸ்ட் சம் பேசிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆர்கானிக் படிக்க போகிறோம் அப்படின்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை மட்டும் நீ கரெக்டாக படித்தாலே மற்ற எல்லா ஆர்கானிக்கும் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் இந்த ரியாக்ஷன்ஸ் இப்படி வருதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வரும். ஸோ டஃப்பாக கேட்டாலும் யோசிக்க முடியும். ஸோ இந்த லெசன் ஆக்சுவலாக ரொம்ப பெருசு. இதை நீ சப்பாட்ஸாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா இதுக்குள்ளே என்னென்னலாம் நீ அட்லீஸ்ட் முடிக்கணும் அப்படின்னா, ஐயூபேக் நேம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும், எப்படி பண்ணுறாங்க எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியணும், ஐசோமெர்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும். திஸ் ஃபார்ம்ஸ் த பேசிக்ஸ் ஃபார் ஆல் அதர் லெசன்ஸ். Then you got some effects, the resonance effect, inductive effect, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மெக்கானிசம்ஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். பியூரிஃபிகேஷன், அதுக்கடுத்து டிடெக்ஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், எஸ்டிமேஷன், இந்த 3 டாபிக்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இந்த லெசன்ஸில் இருக்கிற பார்ட்ஸை பிரித்து வச்சுக்கும். இப்போது இதிலேருந்து நீ இந்த 5 பார்ட்ஸையும் இந்த பிரித்த பார்ட்ஸ் எல்லாம் இந்த லெசனில் முடித்தாலே இட் வில் பி கம்ப்ளீட். இட் வில் பி ஈஸி and some of the direct questions will be from this lesson. ஹைட்ரோகார்பன் கம்பேரிட்டிவாக இதை விட ஈஸி தான். நேமிங் ரியாக்ஷன்ஸ் இது ரொம்ப முக்கியம். ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கும். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ்லேருந்து நீ என்ன பண்ணணுன்னா, டேக் அ நியூ நோட் அண்ட் 1 or 2 papers, மேக்ஸிமம் 2 papers, மினிமம் 1 paper. ஒரு பேப்பரில் 2 சைட்ஸ் இருக்கும், கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த 2 சைட்ஸ்க்குள்ளே மொத்த ரியாக்ஷன்ஸையும் எழுதி வச்சுக்கணும். ஒரே பேப்பரில் எழுதுனா இட்ஸ் மோர் குட். ஒரே பேப்பரில் அதுக்குள்ளே இருக்க எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸும் குட்டியாக எல்லாமே எழுதி வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு பேப்பருக்குள்ளே ஹைட்ரோகார்பன்ஸில் இருக்க எல்லா ரியாக்ஷன்ஸும் இருக்கணும். அது போக நீ மறந்துடுவேன்னு சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, சில பாயிண்ட்ஸோ இன்ட்ரடக்ஷனில் சில பாயிண்ட்ஸோ அதெல்லாம் அங்கங்கே ரெட் பெனில் எழுதி வச்சுக்கும். ஸோ 1 paper for 1 chapter. ஆர் கொஞ்சம் பெரிய லெசன் அப்படின்னா 2 papers கூட நீ போகலாம், அவ்வளோதான். அதை தாண்டி போகவே கூடாது. அதுக்குள்ளே கம்ப்ரைஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோ. திஸ் இஸ் ஃபார் ஆர்கானிக். அண்ட் இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டேன்னா 12th ஆர்கானிக்லாம் ஒன்றுமே இல்லை, நீ ரொம்ப ஈஸியாக படிச்சிருவேன். இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா 12th ஆர்கானிக் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் த ஆர்கானிக் கேரிஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ், யூ நோ ரைட். 15 கொஷின்ஸ்க்கு மேலே கன்ஃபார்மாக 15 வருது, சில டைம் 16 கூட வருது ஆர்கானிக்கில். ஸோ 15 கொஷின்ஸ் அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட ஒரு 60 மார்க்ஸ் ஆச்சும் உனக்கு வர ஆரம்பிச்சிடும், கரெக்டாக இல்லையா? ஸோ 60 மார்க்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது பலம் தான் நான் சொல்லுவேன். இது ஃபார் ஆர்கானிக். நெக்ஸ்ட்டு when it comes to இன்ஆர்கானிக், ரைட்? இன்ஆர்கானிக்கு என்ன பிரின்சிபல் அப்படின்னா, லைன் பை லைன் என்சிஆர்டி படிப்பா, வேறு எதுவுமே கிடையாது. என்சிஆர்டி புக் தான் இது. இந்த இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் பைபிள். ஒவ்வொரு லைனும் உனக்கு தெரியணும். நீ என்ன நினச்சாலும் சரி, புரிஞ்சு ஒவ்வொரு லைனையும் படித்தாலும் சரி, இல்லை கண்ணை மூடி சொன்னாலும் எனக்கு அந்த லைன் கடை ஞாபகம் இருக்குன்னு சொன்னாலும் சரி, எல்லா லைன்ஸும் ஞாபகம் இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீ நல்லா படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது அதில் இருக்க எல்லா கொஷின்ஸும் ஏதாச்சும் ஒரு லைன்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அப்படி என்ன பண்ணுன்னா, அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீ படித்த புக்கில் மார்க் பண்ணு. ஒரு அந்த லைன் வந்திருக்கா, லைனில் மார்க் பண்ணி கொஷினாக வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் போட்டு மார்க் பண்ணு. ஒன்ஸ் நீ இதை முடிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த லெசன் ஃபுல்லாகவே நீ மார்க் பண்ணியிருப்ப.
அவ்வளோ கொஷின்ஸையும் முடிச்சிருப்பேன். அப்போது நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேராகிராஃப் முடிக்கும் போதே அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்து அது தரவாயிரும். அந்த லைன்ஸ் விட்டுட்டு சில லைன்ஸ் அண்டர்லைன் பண்ணாமல் வச்சுருப்பேன். அது நீயே யோசிப்ப, இது ஒரு வேளை இந்த டைம் ப்ரெடிக்டட் கொஷின்ஸாக இருக்கலாமோ, இந்த கொஷின் வரலாமோ அப்படின்னு நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் போட்டு அதை படிப்பேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் படிச்சுட்டேன், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் படிச்சுட்டேன், உனக்கு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுற அறிவும் வந்திருக்கு. இந்த ப்ரெடிக்ஷன் தான் கொஷின் பேப்பரை பார்த்தோன்னா உன்னால் ஆன்சர் பண்ண முடிய வைக்கும் ஈஸியாக. சரி, that's very 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 important. And this is for inorganic. And when it comes to physical பொறுத்த வரைக்கும் என்னென்னா will go in a reverse way. ஃபஸ்ட்டு எந்த இன்ஸ்டியூட்ஸ் புக்காக இருந்தாலும் சரி, எம்டிஜியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபுல்லாக ஃபார்முலாஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸை ஃபுல்லாக படி. ஒன் ஆர் அதர் ஹேண்ட் நீ படிச்சிருப்பீங்க 11th 12th. ஸோ ஃபார்முலாஸ் படித்தா உனக்கு புரியும். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்குள்ளேயும் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ சம் பேசிக் கான்செப்ட்ஸ்னு எடுத்துட்டேன்னா மொலாரிட்டி எல்லாத்துலேயும் இருக்குது, சால்யூபிலிட்டி எல்லாத்துலேயுமே உனக்கு கொஷின்ஸ் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ எல்லாத்துலேயும் ரெண்டு கொஷின்ஸை நீ சால்வ் பண்ணிகிட்டே இரு. ஃபஸ்ட்டு உனக்கு என்னென்னே புரியாது, சொல்யூஷன் பாரு, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் ஒன்ஸ் அந்த லெசனை கவர் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து சால்வ் பண்ணிப்பார். யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, இப்படி தான் யோசிச்சிருக்காங்க போல், இவ்வளோ தான் நம்ம தான் இவ்வளோ யோசித்தோம் அப்படின்னு உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், மறுபடியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இப்போது ஒரே ஒரு டைம் அந்த என்சிஆர்டி புக்கை திருப்பிப்பார். தியரி கொஷின்ஸ் வந்தாலும் அட்டன் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ தாண்டா ஃபிசிக்கலில் இவ்வளோ தான், இந்த லெசனில் இவ்வளோ தான் வரும், எப்படி பார்த்தாலும் இத்தனை வருஷத்தில் இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும். தியரி படிக்கும் போதே உனக்கு தெரியும், இது பொட்டன்ஷியலாக ஒரு தியரி கொஷினாக கேட்கலாம், மேபி அசர்ஷனில் கேட்கலாம். ஸோ ஒரு டைம் நம்ம இதை கரெக்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பக்காவாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சிடுவேன். ஸோ ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் இதை நீ யோசிச்சு பாரு, மினிமமாக போடு. ஏன்னா இன்ஆர்கானிக் தரவாக படிக்க போகிற 10 கொஷினாச்சும் உனக்கு வந்துடும். சரியா? கரெக்டாக. ஃபிசிக்கல் கண்டிப்பாக ஃபிசிக்ஸே நீ படிக்கிற உனக்கு வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வராதுலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக நீ அடிச்சிடுவோம். 10 கொஷின் போட்டுக்கலாம். ஆர்கானிக் இவ்வளோ தரவாக கான்செப்ட்ஸ் பேசிக்ஸோடு போகிற 30 கொஷினுக்கு எவ்வளோ மார்க்குன்னு யோசிச்சுப்பாரு, 120. ஸோ லாஸ்ட்டில் பயாலஜியில் நம்ம டார்கெட் பண்ணுறதே ஒரு 340 அந்த மாதிரி, இதில் ஒரு 120னா கிட்டத்தட்ட உனக்கு எவ்வளோ 460 மார்க்ஸ் உன் கையில் இருக்குது. ஃபிசிக்ஸ் நீ அட்டனே பண்ணல ஒன்றையும், அதனால் நான் வச்சுக்கோ, ஃபிசிக்ஸே அட்டன் பண்ணாமல் மினிமமாக போட்டே 460 மார்க்ஸ் இருக்குது. தட்ஸ் மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்பீங்க, எப்போ சார் இதை படிக்கணும்? ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோவில் பிரித்த மாதிரியே தான் எல்லாத்துக்கும் 5 hours பிரித்தோம் இல்லையா? ஸோ இதில் 4+1 மாற்றிக்கும். இந்த 1 hour ஏர்லி மார்னிங்காக வச்சுக்கும். இந்த ஏர்லி மார்னிங்கில் இன்ஆர்கானிக்கை டெய்லி ரிவைஸ் பண்ணும். டெய்லி அந்த 1 hour இன்ஆர்கானிக் கடகடன்னு. இப்போ எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த அட்டாமிக் ரேடியல் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், இதுதான் எக்ஸப்ஷன். ஸோ இதில் இது எக்ஸப்ஷன், இதில் இது எக்ஸப்ஷன், இந்த பேஜில் இந்த கொஷின் இருக்குது, இந்த கொஷின் இந்த டைம் வந்ததுனால நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அட்டாமிக் ரேடியல் அரேஞ்ச் பண்ணும்போது இதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி தரவை கடகடன்னு ஒவ்வொரு பேஜையும் ரிவைஸ் பண்ண தெரியணும். அந்த லெவலுக்கு அந்த 1 hour இன்ஆர்கானிக் கூடயே ஸ்பெண்ட் பண்ணேன். மிச்சம் எவ்வளோ இருக்கும், 4 hours. 2 hours ஃபார் ஆர்கானிக் அண்ட் 2 hours ஃபார் ஃபிசிக்கல். எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படி. நான் ஒன்று ஒரே நாளில் ஹைட்ரோகார்பன்ஸ் படி, ஒரே நாளில் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி படி அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அந்த 2 hours இட்ஸ் அ பீரியட், ஒரு பீரியட் நடக்குதுன்னு நினச்சிக்கோ. அந்த பீரியடில் அதை படிக்க போகிறேன். அந்த 2 hours முடிஞ்சோன்னா ஒரு 5 minutes 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் நீ ஸ்விட்ச் டு ஃபிசிக்கல். ஸோ இந்த 2 hours நீ ஒரு சாப்டரையே முடிக்கணும்னு நினச்சேன்னா சாப்டர் முடிப்பேன். அதுக்கடுத்து உன்னோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு போவேன், அந்த சாப்டர் முடிப்பேன். அதுக்கு அடுத்த சாப்டர் போகிறக்குள்ளே பழைய சாப்டர்லாம் மறந்துடும். பட் இப்படி நீ படிக்கும்போது 2 hours தான் படிச்சிருப்பேன், கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டேன். அதுக்குள்ளே ஃபிசிக்கல் போயிருப்பேன். ஃபிசிக்கல் போயிருப்பேன். ஃபிசிக்கல்லையும் ஒரு 2 hours ஓரளவுக்கு முடிச்சிருப்பேன். இப்போ அடுத்த நாள் உன்னை அறியாமையே அந்த பேப்பரை திருப்பி தான் நீ மிச்சத்தை படிக்கணும். அந்த சாப்டருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு ஒரு 20 pages இருக்குன்னா 10 பேஜ் தான் நீ 2 hours முடிச்சிருக்கேன்னா நாளைக்கு அந்த 10 பேஜை திருப்பிட்டு தான் நான் அடுத்த 10க்கு போக முடியும். அந்த திருப்பும் போதே உனக்கு ஓகே இதில் தான் நம்ம இதை தப்பு பண்ணோம்ல, ஓகே எனக்கு ஞாபகம் இருக்குது, ஓகே இந்த இது ஞாபகம் இருக்குது, ஓகே ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிடுவேன். அதே தான் ஃபிசிக்கல்லையும், ஓகே இந்த ப்ராப்ளம்ஸில் போய் இது இப்படி போய் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு உனக்கு உறுத்திட்டே இருக்கும் அந்த பேப்பரை திருப்ப. அப்போ இன்டைரக்டாக ரிவைஸும் பண்ணுற, இன்டைரக்டாக 3 சப்ஜெக்டையும் படிக்கிற, செமையாகவும் கான்சன்ட்ரேட் பண்ணுற. அண்ட் தட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் கெமிஸ்ட்ரி. இப்படி படித்தா போதும் கெமிஸ்ட்ரி மேக்ஸிமம் மார்க்ஸ் உன்னால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நான் வாட்டுக்கு ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் கான்சன்ட்ரேட் பண்ணு, அப்புறம் ஃபிசிக்கல் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னா கடைசியாக ஆர்கானிக் வரும்போது இன்ஆர்கானிக் மறந்துடுவேன். மறுபடியும் முதல்லேருந்து கேம் ஆரம்பிக்கணும்.
அண்ட் திஸ் இஸ் ரொம்ப 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 டைம் கன்சியூமிங். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் மறந்து அது சைக்கிளாக இருக்கும். இப்போ 3மே படிக்கிறதுனால உனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். 11th போர்ஷனை முடிக்கும் போதே ஓகே நம்ம கொஞ்சம் தரவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த கணக்குப்படி பார்த்துட்டோம்னா லைக் மினிமம் இப்போ நான் சொன்ன கணக்குப்படி ஒரு 5, 7 இந்த மாதிரி தான் சாப்டர்ஸ் இருக்கிறதுனால நீ ஒரு சாப்டரை 3 நாளைக்கு படித்தா கூட பரவாயில்ல. 15 நாளில் ஒரு இன்ஆர்கானிக்கை முடிச்சிருவேன். இந்த 15 நாளுக்குள்ளே ஆர்கானிக்கும் முடிச்சிருப்பேன், கொஞ்சம் ஃபிசிக்கலும் கொஞ்சம் முடிச்சிருப்பேன் 15 நாள்லேயே. அப்போ நீ இன்கேஸ் இழுத்து முடிக்கிற ஒரு இன்ஆர்கானிக் சாப்டர்ஸ்க்கு 5 நாள் நீ எடுத்தால் கூட எவ்வளோ, 5 நாள் ஒரு இன்ஆர்கானிக் சாப்டர் எடுத்தால் கூட 25 நாளில் முடிச்சிடலாம். கரெக்டாக இல்லையா? 25 நாளில் இன்ஆர்கானிக் டைமில் தான் அது படிச்சுட்ருப்பேன். மிச்சம் 2 டைமில் அதெல்லாம் லைட்டாக நீ படிச்சிருந்தாலே முக்கால்வாசி முடிச்சிருப்பேன். இன்னும் ஒரு மாதமும் இருக்கும். ஸோ நீ எவ்வளோ இழுத்து படித்தா கூட 2 monthஸில் கேரண்டீடாக 11th போர்ஷனாக ஈஸியாக முடிச்சிடலாம். அப்புறம் 11th போர்ஷன் தான் ரிவைஸ் பண்ணுறத நம்ம ஒரு செட்டில் பண்ணி வைப்போம். 12th போர்ஷன்ஸ் நான் ஒன்றையும் சொல்லித்தரல இல்லையா எப்படி படிக்கணும்னு. ஸோ அது நான் சொல்கிறேன், எப்படி 11th ரிவைஸ் பண்ணிவிட்டு 12th படிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஸோ 11th அழகாக முடிச்சு வச்சுருப்பேன். ஆல்ரெடி பயாலஜிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் 5 மணி நேரத்தில் அழகாக 11th போயிட்டே இருக்குது. இங்கேயும் 11th அழகாக மூவ் ஆகிட்டுருக்கு. அடுத்து ஃபிசிக்ஸ்லேயும் பேசலாம் எப்படி பண்ணலான்னு. அழகாக மூவ் ஆகும்போது ஓகே தட்ஸ் இட், அப்படியே உனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே இவ்வளோ சாப்டர்ஸை நம்ம ரிவிஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னு. போக தட் வில் டெவலப் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் நீட். ஏன்னா எல்லோரும் 1 or 2 எல்லா சாப்டர்ஸையும் படிக்கிறீங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல தான் லேக் ஆகுது. அந்த லேகிங் என்னென்னா, ஒன்று ரிவிஷன், இன்னொன்று நீங்கள் தப்பாக படிக்கிறது. லைக் ஒரு செட் அப்படியே படிச்சுட்டு 10வது லெவலில் நின்றுட்டு மறுபடியும் முதல் லெவலில் பார்த்தீங்கன்னா மறந்து தான் போகும். அதுக்கு 3 ரிவைஸ் பண்ணிட்டேன், அடுத்த 3 6 ரிவைஸ் பண்ணிட்டேன், அடுத்த 3 9 ரிவைஸ் பண்ணிட்டேன். இப்படி போகும்போது தட் கிவ்ஸ் மோர் கான்ஃபிடென்ஸ். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் that is more relevant for your preparations, either for NEET or for your PG preparations. It's very 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 important. ஸோ இதுதான் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்கான இது. இதுலேயும் நீங்கள் சொன்னது தான், இன்ஸ்டியூட்ஸ்னால் கெமிஸ்ட்ரி பீரியட் ஒரு 3 hours இருந்துச்சுன்னா அந்த 3 hours நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசின மாதிரி காலேஜுக்கு போகிற அப்படின்னா அங்கே கிளாஸ் இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ, கீழே வச்சு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், இன்ஆர்கானிக்கை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு பேப்பரில் தான் எழுதியிருப்பேன், டக்குன்னு ரிவைஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் சப்ஸ்டியூட் தீஸ் ஹவர்ஸ் இன் எதர் காலேஜ் ஆர் இன்ஸ்டியூட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்பிளிட்டிங். என்ன எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 மணி நேரத்தை நீ அங்கே கொண்டு வந்தால் போதும். தட்ஸ் மோர் தென் எனஃப், ரைட்? திஸ் இஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி. அண்ட் if you didn't saw my last video regarding biology, I'll put my card there and you can see this. Because biology, chemistry, physics 3மே கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் நான் நினச்ச ரிசல்ட்ஸ் உங்கள்கிட்டருந்து எடுக்க முடியும். ஏன்னா நான் ஒரு ஃப்ரேமில் யோசிச்சிருப்பேன் இல்லையா, இப்படி போனால் நம்ம முடிப்போம் அப்படின்னு. ஸோ அது 3 சப்ஜெக்டையும் பார்க்கும்போது தான் உனக்கு அந்த ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும், நீயும் நம்புகிற, நானும் அதுக்காக தான் உட்காந்து யோசிக்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணால் என்ன பண்ணுவேன், நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணலாம் யோசிச்சு தான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ தட்ஸ் த திங். அண்ட் கடைசியாக சொல்லணுன்னா, அந்த கோர்ஸ் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் இல்லையா, தேர் ஆர் ஸோ மெனி என்கொயரிஸ். சரியா? ஸோ தேர் ஆர் ஸோ மெனி என்கொயரிஸ் அண்ட் நிறையா பேர்த்துக்கு என்கொயரிஸ். ஒரே ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரெக்டாக எனக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு கன்சர்ன் லிங்க் ஒன்று அனுப்புவோம், என் டீம் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா they will call you regarding the further proceedings. And again the first 15 will have early bird offer, that's for sure. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் அதுலேருந்தே உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸோடு வேணும், இல்லை கொஞ்சம் நிறைய பேர் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் ப்ரைஸோடு வருங்கிறதுனால ஸோ ஜஸ்ட் உங்களோட ஸ்லாட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தட்ஸ் மோர் தென் எனஃப். யூ கேன் ஆஸ்க் மீ இன் எய்தர் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, when it will be started, that is so clear, either மார்ச் ஆர் ஏப்ரல். நாட் அதாவது என்ன சொல்கிறது, ஏப்ரல்னாலுமே நான் மார்ச்சோட மிட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பாக உனக்கு மினிமம் 20 days ஆச்சு கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். ஏன் இந்த 20 daysனால், இந்த 20 daysக்குள்ளே 2 நாளைக்கு ஒன்ஸ் ஒரு ஃபுல் மாடல், இல்லை 3 நாளைக்கு ஒன்ஸ் ஒரு ஃபுல் மாடல் எழுதுகிற மாதிரி. சரியா? வில் பிளான். ஏன்னா அப்போ தான் உனக்கு ரிவிஷன், நீ பண்ணுற தப்பு கடைசியாக ஒரு டியூன் அப் கிடைக்கும். அந்த டியூன் அப்பில் அப்படியே எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக மார்க் வந்துடும். ஸோ ரொம்ப முன்னாடி முடித்தாலும் வேஸ்ட்டு, கடைசி எட்ஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாலும் வேஸ்ட்டு. I'll give you some 20 days for your better revision after this course.
ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இது நடக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. டைமிங் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா இன்ஸ்டியூட்ஸ் காலேஜஸ் எல்லாமே ஒரு 8 மணிக்கு முன்னாடி ஆரம்பிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ 8 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ எய்தர் வில் பிளான் 6 to 7 in the morning or will plan in the evening. That is based on my schedule also. எனக்கும் எப்படி டைட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு we can plan according to your things. ஸோ டோன்ட் worry, this will work. காலையில் எனக்காகவே இந்த கோர்ஸ்க்காகவே நீ என்ன பண்ணுவ, 6 to 7 இருந்தால் ஒரு 5 o'clock எந்திரிச்சு அதை படித்து தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன படிக்கணும், என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீ படிச்சுட்டு அந்த கிளாஸில் உட்காரமோ கடகடன்னு கேட்குறதெல்லாம் உனக்கு புரியும். நான் சொல்லித்தர ட்ரிக்ஸு நிமோனிக்ஸ் எல்லாம் அப்படியே மக்கப் பண்ணிப்பேன். கிளாஸ் கரெக்டாக 6 to 7 அதை முடிச்சிருவோம். நீ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு நீ கிளம்பிக்கலாம். அப்போ என்னென்னா உனக்கு 5 o'clock எந்திரிக்கிற ஹேபிட் டெவலப் ஆயிரும். எக்ஸாமுக்கு அது ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் அதை நம்ம டெவலப் பண்ணுறோம். காலையில் எந்திரிக்கும் போது the neuronal connections will be more frequent and more taut. சரியா, ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால உன்னையுமே உன் மெமரி ஈஸியாக நீ ரிட்ரைவ் பண்ண முடியும் ஆன்சர்ஸ். ஸோ தட்ஸ் த திங். ரிகார்டிங் மை யூடியூப், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளான் சம் கொஷின்ஸ். இப்போ கான்செப்ஷுவல் கொஷின்ஸ். நான் ஒரு கொஷின் கேட்பேன், நல்லா புரிஞ்சுக்க. நான் ஒரு கொஷின் கேட்பேன், அது ஒரு கான்செப்ட் பேஸ்டாக இருக்கும் நீட்லேருந்து. அந்த கான்செப்ட்டுக்கு நீ உன் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். அன்றைக்கி நைட்டே நான் என்ன ஆன்சருங்கிறதையும் ரிவீல் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் படிக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் see from your response only I can work on. We'll do one video of shorts like this and based on your response we'll see other things. And if you want anything to be discussed in my next video, just put it in the comment box below and we'll do a video. And seriously so thankful for your response. நீங்கள் வந்து உங்களுக்காக நான் பண்ணுறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு லைக் உங்களோட வேலை இல்லை இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே. அண்ட் நிறையா பேரண்ட்ஸ் கூட என்கிட்ட இந்த என்கொயரிக்கு வந்து கேட்கும் போது சீரியஸ்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு லைக் நிறையா இதுக்கெல்லாம் ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளுக்கே வேலை இருக்கேன்னு தோணும் போது கூட சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான என்ன சொல்கிறது, அதுக்கான ஒரு ப்ரைஸாக நான் அதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்ம இத்தனை நாள் ஸ்பெண்ட் பண்ண டைம் எதுவுமே வேஸ்ட் ஆகலை, எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு தோணுது. சீரியஸ்லி தேங்க்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் I'll see in my next video. And do subscribe my channel to see all the shorts, as well as put your answers in the comment box so that you will be able to get the concepts correctly. ஏன்னா assertion reasonக்கு இதான் பேஸ். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். Let's see from your response. And thank you.